ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 7 verse 11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறார். அவர் உங்களுடைய சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி இருக்கிறார். உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை உண்டு பண்ணுகிறார். நாத்தான் என்றதான தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. This is a prophecy of God to David through Nathan the prophet. Because David was doing the will of God, God was pleased in him. God testified that he is after my own heart. So God says, I have delivered you from all your enemies. Child of God, God says to you also, He delivers you from all your enemies. உங்களுடைய சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை நீங்களாக்குகிற கர்த்தர். You might face many enemies in your life. Enemies like joblessness, enemies like poverty, enemies like sin, enemies like curse, enemies like debts, whatever may be your enemy. Our Lord God has sent His only Son, our Lord Jesus Christ, to die for us, to pay the penalty for us, so that we will be delivered out of all our enemies. He paid the price for our sins and our curses and for our iniquities on the cross of Calvary by dying on the cross of Calvary. And He rose on the third day. So you need to believe that our Lord God has delivered you out of all your enemies and He is giving you rest. You don't need to fight against your enemy, but believe in the Lord God and He will fight for you. And He will give you the victory. That is why He said, be still and know that I am your God. It is not your battle, it is my battle that the Lord says to you. You need to just watch what the Lord God does in your life. உங்க வாழ்க்கையில நீங்கள் அமர்ந்திருங்க. நீங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லை. யுத்தத்தை பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்கிறார். The Lord God wants to give you a house for you to rest. You need to enjoy the blessings of God in that new house that the Lord gives you. Many times people do not understand. It is the Lord who performs miracles and wonders in a marvelous way so that you will have a house of your own. That is what the Lord did in the life of David. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு வீட்டை கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு அப்படி செய்ய வல்லவர். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளை சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவித்தவரே, அவர்கள் இளைப்பாறும்படிக்கு ஒரு நல்ல வீட்டையும் கொடுக்கிற தேவன் நீர். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வீட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதிலே உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ தேவனே அவர்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளை மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.